டின் நம்பர் எடுக்கிறதுக்காக ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது, அப்ளிகன்ட் ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட். நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு வருதா? டின் நம்பர் ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஆனா, இப்ப அது மறந்துட்டு அல்லது மிஸ் ஆயிட்டு அப்படின்னா, மறுபடி எப்படி அந்த டின் நம்பர எடுக்கிறது? வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் டின் நம்பர எடுத்துக்கொள்ளணுமா? டின் நம்பர் எடுக்க இமெயில் கட்டாயமா இருக்கணுமா? அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கட்டாயமா குடுக்கப்படணுமா? டின் நம்பர் எடுக்கிற எல்லாருமே கட்டாயமா டெக்ஸ்ட் பே பண்ண போறோமா? இன்னைக்கு டேட் ஜூன் 19, 2026. டின் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய பேரு நிறைய கேள்விகள, டவுட்கள கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு சில கேள்விகளுக்கான பதில்கள இந்த வீடியோ மூலமா தரலான்னு நினைக்கிறேன். இன்றைய டேட் படி நீங்க கேட்ட கேள்விகளுக்கான இப்ப உள்ள ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். டின் நம்பர ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வேலைகள நீங்க செய்யும்போது, அப்ளிகன்ட் ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட். அப்ளிகன்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டாரு. நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படின்னு காட்டுதா? அப்படின்னு காட்டுதுன்னு சொன்னா, உண்மையிலேயே நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க. ஆனா, ஏன் ரெஜிஸ்டர் ஆனீங்க? எப்படி ரெஜிஸ்டர் ஆனீங்கங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில நீங்க எப்படி டின் நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆன்லைன் மூலமா டின் நம்பர் எடுக்கிறதுக்கு இன்றைய டேட்ல எந்த விதமான வழியும் இல்ல. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரீஜனல் ஆஃபீஸ்க்கு நேரடியா போயிட்டு தான் உங்களோட டின் நம்பர எடுக்கணும். அடுத்தது, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம, அது எப்படி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழும். அது எப்படி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொன்னா, நீங்க ஏதாவது பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கலாம். எனவே பேங்க் மூலமா தகவல்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க வேலை செய்ற இடத்தின் மூலமாக, நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வேலை செய்ற இடத்தின் மூலமாக உங்களோட தகவல்கள் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும். அப்படி இல்லாட்டி, ஏதாவது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது, உங்களோட தகவல்கள் இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கும். இப்படித்தான் அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகுது. ஏற்கனவே உங்களோட ரெஜிஸ்டர்டு காட்டுது அப்படின்னு சொன்னா, நீங்க கட்டாயமா ரீஜனல் ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் உங்களோட டின் நம்பர எடுக்கணும். உங்களோட ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸ் எதுன்னு பாருங்க. பார்த்து அந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி உங்களோட டின் நம்பர எடுத்துக்கொள்ளுங்க. ரீஜனல் ஆஃபீஸ்ன்னு சொல்றது இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலைகளை இலகுபடுத்துறதுக்காக பிராந்திய காரியாலயங்கள இலங்கையில ஒவ்வொரு இடத்துலயும் திறந்திருப்பாங்க. அப்ப எந்தெந்த இடத்துல பிராந்திய காரியாலயங்கள் ஈக்குது அப்படிங்கிற லிஸ்ட்ட நான் இப்ப தரேன். டின் நம்பர் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். நான் எடுத்து ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனா, எனக்கு இப்ப டின் நம்பர் மறந்துட்டு. என்ட மெயில்ல போய்த்து அத செக் பண்ணி பார்த்துக்கொள்றதுக்கும் எந்த வழியும் இல்ல. இப்ப எனக்கு டின் நம்பர் எடுக்கிறதுக்கு வழியே இல்ல. ஆனா, நான் எடுத்துட்டேன். ஆனா, இப்ப மறந்துட்டேன். அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறவங்களும் கட்டாயமா ரீஜனல் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி தான் உங்களோட டின் நம்பர எடுக்கணும். வெளிநாட்ல வேலை செய்றவங்களும் டின் நம்பர் எடுக்கணுமா? அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், வெளிநாட்ல வேலை செய்றவங்களும் டின் நம்பர ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எடுக்கணும். டின் நம்பர் எடுக்கிறதுக்கு இமெயில் அட்ரஸ் கட்டாயமா இருக்கணுமா? பேங்க் டீட்டெயில்ஸ் கட்டாயமா குடுக்கணுமா? அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. டின் நம்பர் எடுக்கிறதுக்கு இமெயில் அட்ரஸ் கட்டாயமா இருக்கணும். ஆனா, பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனல் தான். அது கட்டாயமா குடுக்கணுங்கிறது இல்ல. பல பேரு டின் நம்பர் எடுத்துட்டாலே, நீங்க உங்களோட தகவல்கள குடுத்து டின் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே, எல்லாருமே டெக்ஸ் கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட பேசுறத பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனா, உண்மை என்னன்னா, நீங்க எப்ப டெக்ஸ் கட்ட வேண்டி வரும்னு சொன்னா, உங்களோட மாச வருமானம் 1,50,000 அல்லது அதுக்கு மேல இருக்கும்னு சொன்னா தான், நீங்க டெக்ஸ் கட்ட வேண்டி வரும். அதாவது உங்களோட வருஷ வருமானத்த கால்குலேட் பண்ணக்குள்ள, அது 18,00,000 வரைக்கும் ஈக்கும்போது உங்களுக்கு இஷ்யூ இல்ல. நீங்க டெக்ஸ் கட்ட தேவையில்ல. 18,00,000 தாண்டுது அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து தான் உங்களோட டெக்ஸ் கட்ட வேண்டிய அளவு அ ஸ்டார்ட் ஆகுது.
டின் சம்மந்தமா, டெக் சம்மந்தமா இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அழைப்பை ஏற்படுத்துங்க 1944. இந்த வீடியோ இன்னும் ஒரு 4, 5 பேருக்கு பயன்பெறும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்கர் ஆர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலை நீங்க YouTubeல பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனைய சோஷியல் மீடியால பார்க்குறீங்கன்னு சொன்னா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.